அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தாமாகவே நடக்கும் நல்லவையாக அக்டோபர் 3ஆம் தேதி முதல் எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மகர ராசிக்காரர்களுக்கு பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகு மற்றும் பாம்புவின் வால் பகுதியை கொண்ட கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணத்தின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் உண்டு. சில தினங்களுக்கு முன்பு சந்திர கிரகணம் நடைபெற்றது. தற்போது அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9 மணிக்கு துவங்கக்கூடிய சூரிய கிரகணம் அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை நிவர்த்தி அடைகிறது. இந்த சூரிய கிரகணம் என்பது கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தற்போது கேது 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அவருடன் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் சூரியனும் சஞ்சரிக்கிறார். இப்படி 3 கிரக நிலைகள் 9ஆம் இடத்தை வலுப்படுத்தும் போது சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக பல நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவே பாம்புவின் தலைப்பகுதியாக கொண்ட ராகு மற்றும் கேதுவின் அமைப்பின் காரணமாக தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது. அதிலும் குறிப்பாக சிலருடைய பேச்சில் நல்ல மாறுதல்களை சந்திக்க முடியுங்க. வீண்டா விதம்பா பேச்சுகளும் வரம்பு மீறிய பேச்சிலும் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. எனவே சாதகமாக உங்களுக்கு பேசுவது மட்டுமல்லாது அவர்களுடைய மனநிலையில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தாமாகவே நடப்பதற்கான சூழல் உண்டு. இதனாலே பல்வேறு வகையான மன வருத்தம், வேதனை, பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு மிக சிறப்பான தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது கடன் தொல்லைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வருங்க. நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய புதிய கடன்கள், பழைய கடன்கள் என கடன் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல போராட்டங்களுக்கு நல்ல மாறுதலை கண்டுபிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை சூரிய கிரகணம் நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் முதன்மையாக உண்டு. அது மட்டுமல்லாது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமையும். புதிய வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியான சலுகைகள் என பல விஷயங்கள் தாமாகவே உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் தெளிவாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் ஏற்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உரித்த காலத்தில் நடைபெறாத போது தடையை சந்திக்கும் போது நாம் ஜாதகத்தை பார்க்கிறோம். அப்போது அதில் உள்ள தோஷத்தை நிவர்த்தி செய்ய முயற்சி செய்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாகவே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்தால் உரித்த நேரத்தில் உரித்த சுப நிகழ்வுகள் அத்தனையும் கைகூடும். அதிலும் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சர்ப்பதோஷமும் திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் தடைகளும் ஏற்படுங்க. அதை நிவர்த்தி செய்தாலே பெரிய அளவிலான முன்னேற்றங்கள், சுப நிகழ்வுகள் தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியாக தாமாகவே அமைவதற்கான யோகம் உண்டு. இந்த வேளையில் சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடிய வகையில் அமையுங்க. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த விஷயங்கள் அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை தாமாகவே அதிகரிக்கும். பிரிந்து சென்ற கணவன் மனைவி கூட ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு தெல்ல தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். உடல்நலம் ரீதியாக சந்தித்து வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை அக்டோபர் 3ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான மாற்றத்தை தாமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணமாக ஒரு மாமியார் மருமகள் இருக்கின்றனர். அந்த மாமியாருக்கு தன் மகனை பிரித்து சென்று விடுவாளோ மருமகள் என்ற அச்சத்தில் மருமகளை எப்போதும் திட்டிக் கொண்டே இருக்கிறார். மருமகள் பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று தன்னுடைய மாமியாரை தீர்த்து கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார். அதற்காக தன் தந்தையின் உதவியை நாடுகிறாருங்க. அப்படி தந்தையின் உதவியை நாடிய அந்த பெண்ணிற்கு தந்தையும் உதவி செய்கிறார். இது இதுவாக வேலை செய்யக்கூடிய மருந்து. இந்த மருந்தை உன் மாமியார் சாப்பிடக்கூடிய உணவில் கலந்து விடு என்று சொல்கிறாருங்க. சில மாதங்களில் அவர் இயற்கையாகவே இறந்து விடுவார் என்று சொல்லி அந்த மருந்தை கொடுக்கிறார். ஆனால் அதைவிட முக்கியமான விஷயம், உன் மீது சந்தேகம் வராதபடி
பார்த்துக்கொள், அதற்காக உன் மாமியார் மீது அன்பாக இருப்பது போல் நடி என்று தன் மகளிடம் சொல்லி அனுப்புகிறார். அதேபோன்று அந்த மருமகள் தன் மாமியார் சாப்பிடக்கூடிய உணவில் அந்த மருந்தை கலந்துவிட்டு மாமியாரிடம் அன்பாக இருப்பது போல் நடிக்க ஆரம்பிக்கிறார். சில தினங்கள், 2 தினங்கள் போன்ற நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய மருமகள் செயல்பாடு உள்ளது. ஆனால் இதை புரிந்து கொள்ளாத மாமியார் தன் மீது இவ்வளவு அன்பாக இருக்கிறாளே மருமகள் என்று அவள் காட்டிய அன்பை விட அதிகமாக செலுத்த ஆரம்பிக்கிறார். சில நாட்களுக்குள்ளே அவர்களிடம் இருந்த பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து அவர்களுக்குள் ஒற்றுமை பிறக்கிறது. 1 மாதம் முடிவதற்குள்ளே இருவரும் நண்பர்கள் போல் மாறிவிடுகின்றனர். அதற்கு பிறகு தன் மாமியார் இல்லை என்றால் தன்னால் இருக்க முடியாது என்பதை உணர்ந்த அந்த மருமகள் தன் தந்தையிடம் விரைவாக சென்று, நீங்கள் கொடுத்த மருந்திற்கு மாற்று மருந்து கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்போது தந்தை சொல்கிறார், நான் கொடுத்தது ஒன்றும் விஷமல்ல, அது வெறும் தண்ணீர் தான் என்று சொல்லிவிடுகிறாருங்க. நான் கொடுத்த உண்மையான மருந்து என்னவென்றால், நீ அவரிடம் அன்பாக இருப்பது போல் நடி என்று சொன்னேன். அதுதான் உண்மையான மருந்து. அதுதான் தாமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்ற தந்தை சொல்கிறாருங்க. அதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் மற்றவர்களின் மீது அன்பு செலுத்தும் போது அவர்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் மறைந்து மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சியான சூழல் நிச்சயமாக குடும்பத்தில் உருவாகுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் இந்த வேளையில் குரு பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக விற்றிருக்கிறார். குரு 5ல் இருப்பது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக நடைபெறுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும், வருமானத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு. ராசியின் அதிபதியான சனி பகவானும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். எனவே சனியின் அமைப்பால் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் இந்த தருணத்தில் தாமாகவே கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உண்டு. ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் 6ல் இருப்பது மோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் இதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெறக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் சுக்கிரன். இந்த வாரத்திற்கு பிறகு 10ஆம் தேதிக்கு பிறகு அவர் மிக வலுவாக லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே இனி வரக்கூடிய தருணத்தில் லாபம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு. புதன் சூரியனும் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் வரும். சந்திரனும் 3ஆம் தேதியிலிருந்து வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். அடுத்த காரியங்கள் அனைத்திலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த வேலை என்பது உணர்ச்சி வசப்படாமல் அனைத்தையும் தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக அக்டோபர் 3ஆம் தேதி சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு அதிகாலையிலே எழுந்து நீராடிவிட்டு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நவகிரக வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அப்போது மேற்கொள்ளும் போது சர்ப்பதோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான கிரகண தோஷங்கள் நிச்சயம் தற்காலிகமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு.